வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டெய்லி வேஜஸ், தினக்கூலி மூலமாக வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா செலவை குறைப்பது எப்படியெல்லாம் ஒர்க்கு நம்ம கொண்டு போகணும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வேஜஸ்னாவே மெட்டீரியலெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுக்கறது, அதாவது தினக்கூலி. அப்போ அந்த தினக்கூலி நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த வேலையை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, இப்போ மெட்டீரியல் வந்து தாமதம் இல்லாமல் எப்பயுமே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் குறையாமல் இருக்கணும். எம்சாண்டோ, செங்கலோ, ஜல்லியோ, சிமெண்டோ, கம்பியோ, எந்த ஒரு மெட்டீரியலும் டிலே ஆகாமல் குறித்த நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து டெய்லி வேலை பார்க்குறோம், டெய்லி வந்து சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலை வந்து நாளைக்கு என்ன வேலைக்கு தேவையோ நாளைக்கு தேவையான பொருட்களை வந்து முதல் நாளே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சிங்கன்னா தான் அவங்க வேலை பார்க்கும்போது டிலே இல்லாமல் வந்து நமக்கு மெட்டீரியல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கு வந்த பிறகு மெட்டீரியல் வர சொல்லி ரொம்ப தாமதமாச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேசன் வந்து சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ நமக்கு வேலைகள் வந்து லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் மெட்டீரியலை வந்து முன்னக்கூடியே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தாப்பில் வந்து காஸ்ட்டு கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹையான பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடும். ரொம்ப மீடியமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாகவும் மாறும். அதனால் அது வந்து உங்களுடைய சாய்ஸு. இப்போ ஒரு பில்டர்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கும்போது குறையலாம் கூடலாம், ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குது. சரியா? இதில் டெய்லி வேஜஸில் வந்து மெட்டீரியல் டிலே இல்லாமல் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஆட்கள் கூலி வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கூடுமான வரைக்கும் பொருட்கள் எல்லாம் வந்து பக்கத்தில், பில்டிங்க்கு பக்கத்தில் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ வந்து அந்த கொண்டு வர்ற லோட் பண்ணுற கூலிகள் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மெயினாக வந்து மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கணும். இப்போ ஒரு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா ஒரு சில இடத்துல போர் இருக்கும், ஒரு சில இடத்துல சம்பு தொட்டி இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து பைப்பில் தான் தண்ணி வரும். அப்போ அப்படிலாம் இருக்கும் என்ன செய்யணும்னா, பைப்பில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு டேங்கில், அது சிண்டெக்ஸோ அல்லது பாரில் எதுலையோ வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஆயத்த வேலைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வாய்ஸாக வந்து கண்டிப்பாக ஒரு 50,000 கண்டிப்பாக குறையும். ஆனால் நீங்கள் நின்று இந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு, பொருள் வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே பார்க்கணும். இப்போ மேஷன்ட்ட கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்க தான் எல்லா ரிஸ்க்கும் அவங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு வேலை பார்த்து கொடுக்குறோம்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலை கொண்டு வந்து சேர்க்குற ஒரு ரிஸ்க் இருக்குது, அடுத்து ஒர்க் பண்ணுறது இருக்குது. இப்போ உங்கள் கையில் கொடுக்கும்போது அது ஃபுல்லாக வந்து அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. நீங்கள் தான் வந்து எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோல்சேலில் வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் குறையும். எங்கே மேனுஃபேக்சரிங் எங்கே தயார் பண்ணுறாங்களோ தயாரிக்கிற இடத்துக்கே போயிட்டு வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தினக்கூலி மூலமாக வீடு கட்டுகிறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸுகள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பாய்.